இன்னைக்கு சஷ்டி 6வது நாள். இந்த 5 நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. 2 நாள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருந்தது. 2வது நாள் சொல்லவே வேணாம். ஒரு மாரி எனக்கு மயக்கம் வர்ற மாரியே இருந்தது. சரி, இத நம்ம கடைப்பிடிச்சுருவோமா அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இருந்தாலும் இந்த இத நம்ம விட்டுறக்கூடாது. எப்படினாலும் இருந்து இந்த விரதத்த நம்ம முடிச்சிரணும் முருகா எனக்கு அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஆனா அதே மாரி பார்த்தீங்கன்னா, 3வது நாள், 4வது நாள் அப்படி தொடர்ந்து வரையில எந்த விதமான அ உடல் சோர்வோ எதுவுமே எனக்கு தோணல. எப்பயும் போலயே இருக்கிற மாரியே இருந்தது. இன்னைக்கு 6வது நாள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலையில கொஞ்சம் எந்திரிக்கும்போது கொஞ்சம் கரக்கமா இருந்துச்சு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து நம்ம வேலைகள் பார்க்குறபோது நமக்கு எந்த விதமான சோர்வுமே இல்ல. நல்லபடியா சூரசம்ஹாரம் முடிஞ்சிருச்சு. சூரசம்ஹாரமும் பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சூரசம்ஹாரம் நடக்கும். இருந்தாலும் அத ஸ்கிப் பண்ணிட்டு நான் வேற ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனா இந்த வருஷம் மட்டும் தான் சூரசம்ஹாரத்த உட்காந்து நான் பார்த்துருக்கேன். அந்த முருகர் 3 பேர சூரம் பண்ணுவாரு அப்படிங்கிறதையே இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இத நம்ம ஒண்ணொன்னையும் நம்ம எவ்வளோ ஒரு ஈர்ப்பு குடுத்து நம்ம அத செய்யும்போது தான் அதனுடைய விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது அப்படிங்கிறபோது, எனக்கு இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது இதுதான் முதல் தடவ. எப்பயுமே நான் இருந்தது கிடையாது. மாசத்துல 1 நாள் இருப்பேன். வாரம் செவ்வாய்க்கிழமை இருப்பேன். மத்தபடி தொடர்ந்து இந்த சஷ்டி விரதம் நான் இருந்தது கிடையாது. இந்த வருஷம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கேன். இருந்துட்டேன் எப்படியோ. முருகரை மனசில் நினச்சி என்னுடைய விரதத்த நல்லபடியாக கடைபிடிச்சாச்சு. நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா, அன்றைக்கி தயிர் சாதம், தினை அரிசியில் பொங்கல், சுண்டல் இதுதான் இன்றைக்கி வச்சுருந்தோம். நல்லபடியாக நம்மளுடைய 6வது நாள் பூஜை ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அந்த நெய்வேத்தியம் வச்சு அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுட்டு நம்மளுடைய விரதத்தை நான் முடிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி இதோட நம்ம விரதம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். மீதம் உள்ள அந்த விரதத்தை நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு திருக்கல்யாணம் இந்த கோயிலில் போய் நம்ம பார்க்கணும். போகிற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. போகிறதுக்கு வசதின்றதை விட போய் நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை. சரி, முருகரையும் வள்ளி தெய்வானையும் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு நான் இந்த 7வது நாள் விரதத்தையும் கடைப்பிடிச்சாச்சு. கல்யாண வீட்டு சாப்பாடெல்லாம் தடபுடலாம் எதுவுமே செய்யலை. எப்பயும் போல் நம்ம வீட்டில் என்ன செய்வோம், சாம்பார், ஒரு பொரியல், ஒரு கூட்டு வைப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி சேனக்கிழங்கு வறுவல், ஒரு வெண்டிக்காய் புளிமண்டி, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பாரை வச்சு அப்பளம் பொரிச்சாச்சு. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் கல்யாண வீட்டு விருந்து. நல்லபடியாக திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு விரதத்தை விட்டு நம்மளுடைய 7வது நாள் விரதத்தை சஷ்டி விரதம் இந்த வருஷம் முதல் வருஷம் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது. முடிச்சாச்சு. தொடர்ந்து இந்த விரதத்தை நான் இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். தொடர்ந்து இருப்போம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல். இது நடக்கும்.